வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். இந்த சோபகிருது ஆண்டு, அதில் வரக்கூடிய தை மாதம். இந்த தை மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம். இது வந்து ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12 இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வதே மாத பலன். அவ்வகையில் தனு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் இந்த நேரம் எவ்வாறு இருக்குது, கிரகநிலையும் பார்க்கணும். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகளில் மாற்றமில்லை. ஏனைய கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தோம்னா தை 5, அதாவது 19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுறார். தை 13 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். தை 21 4/2/2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போன மாதம், அதாவது மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டால், உங்கள் ராசி அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டார். அது ஒரு விசேஷமான பலன். குரு, செவ்வாய், சூரியன் இதெல்லாம் வந்து ராஜ கிரகங்கள். ஒருவருக்கொருவர் பார்வை இருந்தது, அதனால் ஒரு கனெக்ஷன் இருந்தது. உங்கள் ராசிக்கும் குரு பார்வை இருந்தது, சூரியனுக்கும் குரு பார்வை இருந்தது. ஆனால் இப்போது இதில் ஒரு சின்ன மாற்றம். சூரிய பகவான் 6ஆம் இடம் செல்கிறார். பொதுவாக சூரியன் 6ஆம் இடம் இருப்பதில் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராசி அதிபதியாக சூரியன் வந்து அவர் 6ஆம் இடம் வருவதால் அங்கே இருக்கும் கிரகங்கள், அதை பார்க்கும் கிரகங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம். இப்போ சென்ற ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, சென்ற தையில் வந்து அங்கே வந்து சனி பகவான் இருந்தார், கூட சூரியன் போய் இணைந்தார். இப்போ சனி பகவான் இல்லை, ஆனாலும் ராசி அதிபதியாக அங்கே 6ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு பார்வை இல்லை. அதனால் இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம பலன் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் விசேஷ பலன் இருப்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து உங்களை பார்வை செய்கிறார். இந்த ஏனைய கிரகங்கள் சிறு சிறு மாற்றங்கள்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து புத பகவான் 2க்கும் 11க்கும் உடைய கிரகம், அவரும் 6ஆம் இடம் வந்து விடுகிறார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவர் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வருகிறார். செவ்வாய் சூரியன் இணைவு இது ஒரு விதத்தில் நன்மை தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் என்கிற கிரகம் 4க்குடைய கிரகம். அவர் வந்து சுகஸ்தானாதிபதி, வண்டி, வீடு, வாகனங்கள், சொத்து பத்து இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் உச்சமாகிறார். அதனால் பிப்ரவரி 4க்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களை உணர்வீர்கள். நல்ல மாற்றமாக இருக்கும். ஆனால் இந்த சூரியனும் செவ்வாயும் தொடர்ந்து ஒரு 4-5 மாதமாக ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை கூட்டிட்டா 10 நாள் தான் டிஃப்ரெண்ட் வராங்க. அப்படியே இணைந்தே தான் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். கோபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு இயலாமைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை வெளியே காட்டாமல் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு நேரம்தான் இப்போ இந்த தை மாதம். ஏன்னா இந்த தை மாதத்தில் நமக்கு சாதகமாக சில கிரகங்கள் இல்லை, குரு பகவானை தவிர. 2ஆம் இடத்தில் கேது. அதனால் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளும் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காவது ப்ராமிசிங் வேர்டு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது. யாருக்காவது பணம் அதுவும் கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அந்த வேர்டை நம்மளால் ப்ராமிஸ் பண்ண வேர்டை காப்பாற்ற முடியாது. சரியான நேரத்துக்கு நம்மளால் பணம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வரவும் அது மாதிரி சில சிக்கல்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படலாம். அதனால் இதற்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவன் இந்த மாதம் ஃபுல்லாகவே சிவ வழிபாடு பண்ணுங்கள். தை அமாவாசைக்கு முடிந்தால் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால சில மாற்றங்களை உணரலாம். அங்கே இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள், கனகவள்ளி தாயார், அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். தைப்பூசத்தன்று முருகனை வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். பிப்ரவரி 9 தை அமாவாசை. அதனால் இதை செய்வதால் இந்த மாதத்துடைய மத்தியம பலனை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்ல பலனாக மாற்ற முடியும்.
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது.